பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். கடலை ஆண்டவர்கள் தான் உலகத்தை ஆழ்வார்கள் அப்படின்றது நம்ம சோழர் காலத்து வரலாறுலேயே பார்த்தோம். அப்படிப்பட்ட கடல் வலிமையில் இந்தியா எங்கே நிற்குது அப்படின்றத விட நம்ம இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு பிரேக்கிங், அதே மாதிரி ஒரு பிரமிப்பான ஒரு அறிவிப்பை நம்மளுடைய கடற்படையோட துணை தளபதி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, 2035க்குள்ள 200 போர்க்கப்பல்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கடற்படையை இந்தியா கட்டமைக்கும், ஒரு மிகப்பெரிய கடற்படையா இந்தியா இருக்கும் அப்படின்றது தான். இப்போ எண்ணிக்கையில மிகப்பெரிய கடற்படை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான போர்க்கப்பல்கள். பட் இது எல்லாமே தென் சீன கடல் பகுதி மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதியில தான் மிக அதிகமான ஆதிக்கத்தை அவங்க செலுத்துறாங்க. இது எல்லாமே ஷாலோ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை கடந்து அவங்களுடைய சில போர்க்கப்பல்கள் இந்து மகா சமுத்திரத்தில் வரக்கூடியது நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஜிபூத்தியில் அவங்களுக்கு உண்டான ஒரு கடற்படை தளம் இருக்கு. இதை தாண்டி எண்ணிக்கையில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னா கூட ஒரு ப்ரூவன் ப்ளூ வாட்டர் ஃபோர்ஸா சீனா இப்பவுமே இல்லை. பட் அந்த இடத்த அவங்க நெருங்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு அசுர பலம் யாருக்கு கடற்படைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஒரு காலத்துல நம்ம சோழர்களுடைய கடல் வலிமை எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கான கடல் வலிமை அப்படின்றது, கடற்படை வலிமை அப்படின்றது அமெரிக்காட்ட இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உலகத்தோடைய நம்பர் 1 சக்தியா அவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய துணை கடற்படை தளபதியோடைய இந்த அறிவிப்பு வெறும் எண்ணிக்கை, கடற்படை பலம் அப்படின்றத தாண்டி இந்தியா எதை நோக்கி போக விரும்புது, 2035ல தன்னை இந்தியா எங்க நோக்குது அப்படின்றதுக்கான விடை இதுல வந்து ரொம்ப தெளிவா தெரியும். இப்போ ஒரு மிக முக்கியமான சில இது வந்து நம்ம பார்க்கணும். 45 போர்க்கப்பல்கள் 28க்குள்ளேயே வரப்போகுது, இன்னும் 2 வருடத்துக்குள்ள. 195 போர்க்கப்பல்களுக்கு அந்த நிதியும் அந்த அப்ரூவலும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய தருணத்துல 54 போர்க்கப்பல்களோட கட்டமைப்பு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு போர்க்கப்பல் அப்படின்ற வேகத்துல நம்ம இண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2035ல இந்தியாவுடைய கடற்படை அப்படின்றது 200 போர்க்கப்பல்களை கொண்ட 3வது மிகப்பெரிய கடற்படையா உலகத்துல இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இதற்கான டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அவங்களுடைய இதுபடி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,80,000 கோடி இதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ இதோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்ப்போம். வைஸ் அட்மிரல் சஞ்சய் வத்சாயன் அவர்கள், நம்ம கடற்படையோடைய துணை தளபதி, இதை வந்து ஐஎன்எஸ் சங்கமித்ரா அப்படின்ற போர்க்கப்பலை நாட்டுக்கான ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த விழாவில் கொல்கட்டாவில் இதை பற்றி பேசியிருந்தார். இப்போ இந்த இடத்துல அடுத்த 2 to 3 வருடங்களுக்குள்ள 45 போர்க்கப்பல்கள் நம்மளுடைய கடற்படைக்கு வந்து சேரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற எண்ணிக்கையை விட ஒரு 120 கப்பல்கள் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இருக்கு, அதை விட ஒரு 45 எக்ஸ்ட்ரா வருது. இதை தவிர ஒரு 195 போர்க்கப்பல்களுக்கான அப்ரூவல் வந்து ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து எங்கே மாறுறோம் அப்படின்னா பையர்ஸ் நேவியிலிருந்து பில்டர்ஸ் நேவியாக மாறுறோம். மிகப்பெரிய திருப்பு முனை. இந்தியா ஒரு தீபகற்பகம். கிட்டத்தட்ட 6,200 கிலோமீட்டருக்கும் அதிகமான கோஸ்டல் லைன் உள்ளது. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான துறைமுகங்கள் உள்ளது. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய கடற்படை அப்படின்றது ரஷ்யாவை சார்ந்திருந்தது. அதற்கு முன்னாடி சோவியத். நம்மளுடைய போர்க்கப்பல்கள் அனைத்துமே ஒன்று ரஷ்யாவில் கட்டமைக்கப்பட்டுச்சு, இல்லை உக்ரைனில் கட்டமைக்கப்பட்டு ரஷ்யாவிலேருந்து இன்ஜினை வாங்கி பொருத்தி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்களை பிரெஞ்சு நாடு கட்டமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த நிலைமை மாறி ஒரு பில்டர்ஸ் நேவியா நம்ம மாறுறோம். ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 28 பில்லியன் அளவுக்கான முதலீடு கடற்படைக்கு, இது வந்து செலவு கிடையாது. நாம கப்பல்களை இங்கே கட்டமைக்கும் போது இந்தியா வந்து ஒரு ஸ்டீல் உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய நாடு. ஸோ ஸ்டீல் இங்கே உற்பத்தி ஆகுது. அதில் அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்டிங்கான கேம், அது ஃபேப்ரிகேஷன் மற்றும் வெல்டிங்கான கேம் தான் கட்டமைப்பு அப்படின்றது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு புது இண்டஸ்ட்ரி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எல்லா போர்க்கப்பல்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் தான் கட்டமைக்க படப்போகுது.
இதுல ஒரு 83% அளவுக்கான காம்பனன்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய நட்டு போல்ட்ல ஆரம்பிச்சு தொழில்நுட்பம் வரை இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு இருக்குன்றது தான் ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒரு பையர்ஸ் நேவில இருந்து நம்ம ஒரு பில்டர்ஸ் நேவியா மாறுறோம் அப்படின்றது தெளிவா பார்க்க முடியுது. இப்போ சீனாவுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது 435 கப்பல்கள் 2035க்குள்ள அப்படின்றாங்க. ஸோ இப்போ நமக்கும் சீனாவுக்கும் உள்ள கேப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மடங்கு இருக்கு. இப்போ அது 1 மடங்கா குறையும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இம்மிடியட் பைப்லைன் எடுத்தீங்கன்னா 54 கப்பல்கள், 6 கப்பல் கட்டமைப்பு இடங்கள், கொச்சின் ஷிப்யார்டு, கோவா ஷிப்யார்டு, விசாகப்பட்டினத்தில் இருக்க போன்ற, மேங்களூர் போன்ற பல இடங்கள்ல 54 கப்பல்கள் இப்போ கரண்டா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல வந்து கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இதுல வந்து 19 கப்பல்கள் 2026 மட்டுமே கமிஷன் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். 13 கப்பல்கள் 2027. ஸோ ஆல்மோஸ்ட் 30 to 40 நாள்ல ஒரு கப்பலை நம்ம கட்டமைக்கிறோம். கடைசியா இந்திய வரலாற்றுல இந்த வேகத்துல நம்ம கட்டமைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழரோட காலத்துல. ஸோ 14,400 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்தியா தன்னுடைய அசுர பலத்தை உணர்ந்து இந்த இடத்துல முன்னேறோம் அப்படின்றத பாக்குறோம். இப்போ 74 போர்க்கப்பல்களுக்கு கிட்டத்தட்ட 2,35,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 69 போர்க்கப்பல்கள், 6 நீர்மூழ்கி கப்பல்கள், 120 ஃபாஸ்ட் இன்டர்செப்டர் கிராஃப்ட். ஸோ டோட்டலா எடுத்தீங்கன்னா 195. இதோட கான்ட்ராக்ட் வேல்யூ மட்டுமே, இது வரைக்கும் கையெழுத்து போடப்பட்ட கான்ட்ராக்ட் வேல்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி. ஸோ மாணவர்கள் கப்பல் கட்டமைப்பு மற்றும் கடற்படை மற்றும் மெர்ச்சன்ட் நேவி, இதில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. நான் இப்பவும் பார்க்குறேன் பல பேர் இன்ஜினியரிங், ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங்லேயே போயிட்டு இருக்கீங்க. சாஃப்ட்வேர் தாண்டி தயவுசெய்து யோசிங்க. ஏன்னா இது வந்து ஒரு சன்ஷைன் இண்டஸ்ட்ரி. அடுத்த 45 வருடத்துக்கு கேரண்டீடாக இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது நிச்சயமாக க்ரோ ஆக தான் போகுது. இப்போது ஐஎன்எஸ் சங்கமித்ரா என்ஜிஓபி வகையை சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல் அப்படின்றது. சங்கமித்ரா அப்படின்ற பொருள் வந்து ஒரு ரஃப் எடுத்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி வரும். 113 மீட்டர், 14.6 மீட்டர் பீம், 3000 டன் எடையுள்ளது. இதை வந்து விபிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விசிட் போட் சர்ச் அண்ட் சீஷர் கேப்பபிலிட்டி. இந்தியாவுடைய கடற்படை பகுதிகளை சேஃபாக வைக்கிறதுக்கு, பைரசி மற்றும் உள்ள வரக்கூடிய ஆபத்துகள் வந்து தடுக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான போர்க்கப்பல். மொத்தம் 11 நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். 4 வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில், 4 வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்ல, 7 வந்து கோவாவில். இதோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 பண்ணோம். ஜஸ்ட் இப்போ ஒரு 3 வருடத்துக்குள்ள இந்த கப்பலோட டெலிவரி துவங்கிருச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் இந்த மிகப்பெரிய கடற்படையை நம்ம கட்டமைக்க வேண்டிய இந்த இடத்தை நோக்கி அரசாங்கம் நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 370 போர்க்கப்பல்கள் அவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட 100+ அப்படின்றது இருக்கு. 2025 395, 2030 35 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 435. சைனாவுடைய 3வது விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஃபுஜான் ரக போர்க்கப்பல்கள் இப்போ ஏற்கனவே அது இண்டக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்து மகா சமுத்திரத்தில் சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40-50 சீன போர்க்கப்பல்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டை தாண்டி இந்தியாவுக்கு வராமல் இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் ஸ்ட்ராட்டஜியில் ஹம்பன்தோட்டை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியாக்பியூன்னு சொல்லக்கூடிய மியான்மார், ஹம்பன்தோட்டை, பங்களாதேஷ் மற்றும் கவடார் பாகிஸ்தான். ஸோ இந்தியாவை சுற்றி அவங்க ஒரு என்சர்க்கிள் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய 145 போர்க்கப்பல்கள் வெர்சஸ் சீனாவுடைய 345 கணக்கெடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 மடங்கு நம்மளை விட அவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸை வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய கரியர் பேட்டில் குரூப் அது கொடுத்த ப்ரொஜெக்ஷன், பாகிஸ்தான் கடற்படையை மொத்தமாக முடங்கி போனது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ வரக்கூடிய காலங்களில் கடல் தாண்டி நடக்கக்கூடிய யுத்தங்களில் இந்தியாவுடைய ரோல் மிக மிக முக்கியமாக இருக்கும். 3வது மிக முக்கியமான ரீசன், சைனா இந்தியாவை வீழ்த்தணும்னு பார்க்கறது நம்மளுடைய அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் லடாக் பகுதிகளில். இந்தியா சீனாவை வீழ்த்தணும்னு பார்க்கறது இங்கே கடல்ல, இந்து மகா சமுத்திரத்தில். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பலம் அதிகமாக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவாடு கட்டமைப்பில் இப்போ வரைக்கும் ஒரு மிலிட்ரி அலையன்ஸாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் அமெரிக்கா இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். இன்னைக்கு குவாடோடைய மிச்சம் 3 நாடுகள்
ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு மற்றும் இந்திய ஜப்பானுடைய கூட்டு இராணுவ பயிற்சி, இந்தியா ரஷ்யாவுடைய லாஜிஸ்டிக்ஸ் பேக்ட், இந்தியா பிரான்ஸோட லாஜிஸ்டிக்ஸ் பேக்ட் மற்றும் இந்தியா யூகேவோட லாஜிஸ்டிக்ஸ் பேக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா நாடுகளும் இந்த அமெரிக்கா சார்ந்த கூட்டணியை தாண்டி இந்தியாவோட ஒரு தனி உறவுக்கு வராங்க. அப்போ அந்த உறவுல மைய புள்ளியா இருக்கிறது இரு நாடுகளுடைய கடற்படை அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லோயி இன்ஸ்டியூட் வந்து ஒரு அழகான ஒரு அறிக்கையை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, நேவி ஆஃப் நெய்பர்ஸ் அப்ரோச் அப்படின்றது நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு ஆல்டர்னேட் ட்ரேட் ரூட்டை மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனா நம்ம வந்து சமீபத்தில் ஐஎன்எஸ் விக்ராந்த் நம்ம போயிருந்தோம். அதற்கான வாய்ப்பை இந்திய கடற்படை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம தான் முதல் யூடியூப்ல டிஜிட்டல் மீடியா சேனல் அங்கே போய் இறங்கணுன்றதை பார்த்து அதுக்கான வீடியோ சீக்கிரம் வரும் பாருங்க. அந்த ஒர்க்கும் டாக்குமெண்ட்ரி இருக்கு. அதுக்கான முழு ஆதரவை நீங்கள் கொடுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்றதை களத்திலே போய் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னராக நம்ம இருக்கிறோம். மிலான் எக்ஸைஸாக இருக்கட்டும், இல்லை ஐஎஃப்ஆர் இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூவாக இருக்கட்டும், 140 நாடுகள் கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு போனதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ பையர்ஸ் நேவிலேருந்து பில்டர்ஸ் நேவி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஐஎன்எஸ் தமிழ் போன வருடம் ஜூலை மாதம் கமிஷன் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஷிப்பு, அதாவது இந்த ரஷ்யா கோஆபரேஷனில் கடைசியாக இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட, வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட கப்பல். அதன் பிறகு வந்த எல்லா கப்பல்களுமே இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. எம்டிஎல் மும்பை, ஜிஆர்எஸ்சி கொல்கட்டா, கோவா ஷிப்யார்ட் கோவா, கொச்சின் ஷிப்யார்ட் கொச்சின், ஹெச்எஸ்எல் வைசாக் மற்றும் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்என்டியோட கப்பல் கட்டமைப்பு காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னென்ன நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸு நீலகிரி கிளாஸ், டெஸ்ட்ராயர்ஸ் விசாகப்பட்டினம் கிளாஸ், ப்ராஜெக்ட் 18 10,000 எடையுள்ள டெஸ்ட்ராயர்ஸு, என்ஜிஓபிவி நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஏஎஸ்டபிள்யூ ஷாலோ கிராஃப்ட் சப்மரீனை வேட்டையாடுறதுக்கு, P75I கன்வென்ஷனல் சப்மரீன்ஸு, கல்வாரி கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ஸு, ப்ராஜெக்ட் 77 SSN சொல்லக்கூடியது, இதோட 4வது கப்பல் கிட்டத்தட்ட இப்போ வந்துருச்சுன்றதை பார்த்தோம், நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன், IAC-2 இந்தியாவோட ஏர்கிராஃப்ட் கேரியர், 3வது ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்ம ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் டிஃபென்ஸுக்குன்னு சில கப்பல்களை உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போது ஏர் பவர் நம்ம வந்து இதில் சீல ஆட் பண்ணுறோம். ஐஎன்எஸ் விக்ராந்தில் வெகு விரைவில் 26 ரஃபேல் எம் ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இறங்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய அடுத்த சகோதரனையும் கட்டமைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கும் பொழுது ஒரு சைனாக்கு தடுப்பாக மட்டும் கிடையாது, நம்மளுடைய ரீஜனல் அம்பிஷன் இப்போ மிக மிக பெருசாக இருக்குது அப்படின்றது தான். அரசாங்கம் இதை பற்றி ஓப்பனாக பேச மாட்டாங்க, அதில் சர்ச்சைகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பக்கம் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் ஆரம்பித்து இந்த பக்கம் தென்சீன கடல் பகுதி வரைக்குமான இடத்த இந்தியா கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணணும் 2035க்குள்ள. இதுதான் மெயின் மிலிட்ரி அப்ஜெக்டிவ். ரெண்டாவது, ஒரு ஷார்ட் டைமில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு உதவி செய்யணுமோ, இல்லை ஏதாவது ஒரு நாட்டுக்கு சில தடைகளை செய்யணுமோ, உதாரணத்துக்கு மலாக்கா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், இல்லை பாபல் மண்டபா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல ஏதாவது தடைகள் ஏற்பட்டாலும் சரி, இல்லை இந்தியாவுக்கு ஒரு வேளை தடைகள் கொண்டு வரனாலும் சரி, இதுக்கு வந்து நமக்கு வலிமையான கடற்படை தேவை. ஒரு சிறு நாடு இவ்வளோ பெரிய நாடு தாக்கியும் இன்னைக்கு உலகத்தோடைய மொத்த நாட்டோடைய குரல் வலையும் நெரிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அது ஏன்னா ஈரானோடைய அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல. மூணாவது மிக மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை இது வரைக்கும் நம்ம பை லேண்ட் தான் அதிகமாக தாக்கியிருக்கோம், பை ஏர் அதிகமாக தாக்கியிருக்கோம். 71 ஒரே ஒரு முறை கராச்சி துறைமுகம் வந்து தாக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 7 to 10 நாள் அது பற்றி எரிஞ்சுது. இப்போ பாகிஸ்தானுக்கு சி த்ரெட்டை இந்தியா அதிகமாக கொடுக்க அவங்களால இந்த இடத்துல கன்வென்ஷனல் வார்ஃபேர்ல இந்தியாவை ஜெயிக்கவே முடியாதுன்ற நிலைமையை தாண்டி இந்தியாவை பற்றி இனி போருக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற அந்த சிந்தனைக்கு பாகிஸ்தானை வந்து தள்ளும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனாவோட அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸுக்கு நேரடியான ஒரு கவுண்டர் மூவை இந்தியா இந்த இடத்துல கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்கு. ஆறாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த கப்பல் கட்டமைப்பு அப்படின்றது இந்த நிறுவனங்கள் வெறும் சிவிலியன்ஸ் போர்க்கப்பல்களை மட்டும் கட்டமைக்கிறது கிடையாது. 2 வருடம் முன்னாடி நம்ம நடத்திய டிஃபென்ஸ் எக்ஸ்போ சென்னையில் கொச்சின் ஷிப்யார்டு அரசு நிறுவனத்துக்கு எங்கள் கண்ணெதிரில் யூஏஇலேருந்து வந்த ஒரு பெரிய செல்வந்தர்
அவருடைய ஒரு பர்சனல் லக்ஸரி கப்பலுக்காக அவங்க விசாரிச்சு ஒரு ஆர்டரை கூட அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்மளுடைய கோஸ்ட் லைன். அந்த கோஸ்ட் லைனில் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா கப்பல் கட்டமைப்பு மற்றும் கப்பல் கட்டமைப்பு மட்டும் இல்லாமல் அதோட பராமரிப்பு ரெண்டுத்துலேயும் இந்தியா மாஸ்டரா வரணும். அதற்கான காலம் நெருங்கிருச்சு. இந்திய கடற்படை ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் அதற்கான சரியான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நாட்டில் பிரச்சனை வந்தாலும் இதுக்குண்டான நிதி ஒதுக்கீடுல எந்த தொய்வும் இருக்கக்கூடாது. கடற்படைக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.